இந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நெருப்பு, இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் காமிச்சிருக்கிறேன். அதாவது இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நெருப்பு இருக்குது, கொஞ்சம் ஒரு பேப்பரில் பிடிச்சிட்டா எப்படி முழுசாக ஒரு பேப்பரை காலியாக்காம விடாதோ, இதே மாதிரி தான் ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு உலகத்துடைய ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது உதாரணமாக இதை எடுத்துக்கோங்க, உங்களுடைய லைஃப்பை காலி பண்ணாமல் விடாது. நிறைய பேர் வந்து படிப்புடைய லைனில் போயிட்டாங்கன்னா படிப்பு முடிச்சதுக்கு பிறகு வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்கள தொழுகையை கூப்பிட்டா அவங்க நான் இதுக்கப்புறமாக கடைப்பிடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு டிகிரி, அதாவது டிகிரிக்கு பிறகு வேலைக்கு பிறகு இன்னும் வேறு 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 வேலை வந்து இருக்கும். இதே மாதிரி தான். இதே மாதிரி நிறைய பேர் வந்து வேலையோட லைன், அதாவது வியாபாரத்துடைய லைனில் மாட்டியிருப்பாங்க. அவங்களோட யோசனை என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு தொழுகை கடைப்பிடிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அல்லாவுடைய கட்டளையை கடைப்பிடிக்கலாம். அதாவது அவங்களுடைய யோசனை என்னென்னா, உலகத்தை வந்து அப்புறமாக கடைப்பிடிக்கலாம், உலகத்தை வந்து முதல்ல அடைஞ்சிடலாம், இதுக்கப்புறமாக ஆகிரத்தை பற்றி கடைப்பிடிக்கலாம். தொழுகை, சிக்கரு, குரான், அல்லாவுடைய பெரிய பெரிய கட்டளைகள் அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு போய்கொண்டிருக்கு. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தோட கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த நம்ம வந்து அனுபவிக்கலாம், இதுக்கப்புறமாக ஆகிரத்தோடைய வேலையை கடைப்பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சேம் இந்த பேப்பரில் எப்படி நெருப்பு பிடிக்குதோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிடுச்சுனீங்களேன், இந்த உலகம் வந்து ஒரு தேவை மட்டும்தான். அதாவது இது நம்மளுடைய நோக்கமே கிடையாது. நிறைய பேர் இது நோக்கமாக நினைச்சு என்ன பண்ணுறாங்க, இதை பின்தொடங்குறாங்களா, இந்த பேப்பரில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இதே மாதிரி தான். ஒரு வாட்டி பிடிச்சிருச்சுன்னா அந்த உலகத்தோடைய ஆசை ஒரு மனசில், அதாவது அவனை காலி பண்ணுற வரைக்கும் விடவே விடாது. கடைசியில் முடிஞ்சிடும், மொத்தமாக அழிஞ்சிடும் பேப்பர் மாதிரி. அதனால் இந்த உலகத்தை நம்பாதீங்க. இந்த உலகம் வந்து ஏமாற்றும். இந்த உலகம் ஏமாத்தாமல் விடவே விடாது ஒரு மனுஷனை. இப்போவே இந்த நிமிஷமே நம்ம வந்து ஆக்கிரத்துடைய தயாரிப்பை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும். தினமும் அல்லாவுடைய கட்டளை, அல்லாவுடைய தொழுகையை தினமும் நம்ம வந்து பின்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டு இதை விடவே கூடாது, வேற சாக்கு எடுக்கவே கூடாது. இதுதான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம்.